ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய கடனை அடைப்பதற்காக ஒரு சிறப்பான நாளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அது வேறு எதுவும் இல்லை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை குளிகை நேரம்தான். நம்முடைய சேமிப்பை பெருக்கிக் கொள்வதற்கு உகந்த நாள்னு பார்த்தா அது செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகனுக்கு உரியது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமும் நமக்கு பல மடங்கு வெற்றி தரும். இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானால் மட்டும்தான் முடியுங்க. முருகர் செவ்வாய் இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு நன்மையை செய்ய போகும் இந்த நாளில் வரப்போகும் குளிகை நேரத்தையும் நம்ம சரியாக சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அபரிவிதமான பலனை நம்ம பெறலாம். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய குளிகை நேரம் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நிறைய பணம் சேர என்ன பரிகாரம் செய்யணும், கடனை திருப்பி கொடுக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கடனை அடைப்பதற்கு உண்டான பரிகாரத்தை பார்த்துடலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை ஒரு கவர். எதுவுமே எழுதாத வெள்ளை நிற கவர் அல்லைன்னா ப்ரௌன் கலர் கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் எதுவுமே நீங்கள் எழுதியிருக்கக்கூடாது. அப்படி பார்த்து ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்களோ அந்த நபரோட பெயரையும் அந்த தொகையையும் நீங்கள் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு மாலா கிட்ட 1,00,000 வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா மாலாவிடம் வாங்கிய 1,00,000 ரூபாய் கடன் அடையணும் அப்படின்னு எழுதிட்டு அந்த கவரில் வெறும் 10 ரூபாய் போட்டால் கூட போதுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை குளிகை நேரத்தில் அந்த கவரில் பணத்தை நம்ம போடணும். நீங்கள் அந்த கடனை சீக்கிரம் திருப்பி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். சீக்கிரம் கடனை திருப்பி அடைச்சிடுவீங்க. இதுதான் இந்த பரிகாரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய சூட்சமும். வங்கி கடன், வீட்டுக்கடன், எந்த லோனாக இருந்தாலும் சரிங்க, சீக்கிரம் அடைவதற்கு இதே போல் பரிகாரத்தை நம்ம செய்யலாம். எங்களுக்கு கடனே இல்லை, எங்களுக்கு வருமானம் பெருகணும், என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் இதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு உண்டியல் எடுத்துக்கோங்க. அந்த உண்டியலில் செவ்வாய் பகவானை நினச்சி 3 வெந்தயம் மட்டும் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் பணத்தை சேமிப்பதற்கு ஒரு 100 ரூபாய் அந்த உண்டியலில் போட்டு வைங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை குளிகை நேரத்தில் இந்த சேமிப்பை நீங்கள் தொடங்குனீங்கன்னா மேலும் மேலும் உங்களுடைய வீட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய குளிகை நேரத்திலும் இப்படி நீங்கள் பணத்தை உண்டியலில் போட்டுட்டு வரணும். உங்களுடைய வீட்டில் செல்வ கடாட்சம் மேலும் மேலும் பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நான் சும்மாவே இருந்தால் எனக்கு பணம் வருமானா தயவு செஞ்சு கேட்காதீங்க. நம்முடைய உழைப்பை நம்ம மூலதனமாக போடுறோம். நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். அந்த ஊதியம் வீண் விரயமாகாமல் இருப்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் நமக்கு நல்வழியை காட்டி கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளோட முயற்சியோடு சேர்த்து தெய்வத்தோட அனுகிரகமும் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம். செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 மணிக்கு குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் சேர்ந்து வருகுது. மேலே சொல்ல இந்த ஒரு 2 பரிகாரத்தையுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் சரியாக 1:15க்கு நீங்கள் செஞ்சால் அதில் கிடைக்கக்கூடிய பலனை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு நன்மைகள் தொடர்ந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். மறக்கவே மறக்காதீங்க. செவ்வாய்க்கிழமை மதியானம் 1:15க்கு குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த டயத்தை நீங்கள் எப்பொழுதுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த டயத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இது போல் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கடன் தீரும், பணம் சேரும். நீங்கள் 1 ரூபாய் கூட செலவில்லாத பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக இந்த வெள்ளை கவருங்கிறது நம்மளே பேப்பர் வச்சு செஞ்சிடலாம். அதை செஞ்சுட்டு நீங்கள் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பணத்தை தான் நீங்கள் போட போகிறீங்க. அதனால் நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும், கண்டிப்பாக தீரும். செவ்வாய்க்கிழமையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. முருகப்பெருமானின் அருளை கண்டிப்பாக உங்களுடைய கடன் எல்லாம் அடைந்து பணம் பெருகும். பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதிசயங்கள் நடக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.